ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரு ரொம்ப பெரிய விவாதத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எல்லா பக்கமுமே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அப்படின்றத வாங்கிட்டு இருக்கக்கூடிய வாழை திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோ தர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாகித்ய அகாடமி விருது வின் பண்ண ஒரு ரைட்டருடைய கதை இருக்கு இல்லையா, அதை திருடி தான் மாரி செல்வராஜ் படம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த குழப்புக்கு ஏண்டா வெள்ளையும் சொல்லையுமா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, மாரி செல்வராஜனுடைய லைஃப் ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதை தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாகவே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய எண்டிங்லையுமே பார்த்தோம் அப்படின்னா தெளிவான விளக்கங்கள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவர் பிறந்து வளர்ந்த கிராமங்கள் இருக்கு இல்லையா, அங்கே போய் விசாரிச்சப்பே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய செய்தி நிறுவனம் லைக் விகடன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறும்படம், ஒரு ஆவணப்படம் மாதிரி பண்ணும்போது மாரி செல்வராஜ் கஷ்டப்பட்டதை பார்த்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அந்த வாழைத்தார் சுமக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அவங்க பட்ட கஷ்டங்களை சொல்லக்கூடிய ஒரு ஆவணப்படம் அப்படின்றதுமே இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வாழை அப்படின்ற திரைப்படம் இருக்கு இல்லையா, அது உண்மையாவே மாரி செல்வராஜ் அவருடைய கதை தானா, இல்லை சோ தர்மனுடைய வாழையடி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகதையிலிருந்து தழுவப்பட்ட படமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய விவாதமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, வாழைக்கும் வாழையடி அப்படின்ற சிறுகதைக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, அதை தாண்டி ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழை அப்படின்ற படம் பார்த்தவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். பட் வாழையடி அப்படின்ற சிறுகதை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான பேர் தான் படிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு சிறுகதை படிக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எப்படி சொல்றது, அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க சிறுகதைலாம் படிக்கிறதே கிடையாது. குறிப்பாக இந்த வாழை அடி அப்படின்ற சிறுகதை பார்த்தோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா தான் அதை தேடி படிச்சிருந்தோம், அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ வாழை அடியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய ரைட்டர் சோ தர்மன் இருக்கார் இல்லையா, அவருடைய தம்பியா இருந்தாலும் சரி, மாமாவா இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு திருவைகுண்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பொன்னங்குறிச்சி அப்படின்ற ஊர்ல தான் பொண்ணு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த ஃபங்க்ஷன் டைம்ஸ் அதை தாண்டி அவங்கள பார்க்க போறப்ப வரப்ப இருக்கு இல்லையா, அப்படி போறப்ப வரப்ப இந்த வாழைத்தார்கள், இந்த வாழை தோட்டத்துல வேலை பார்க்க இளைஞர்கள், சிறுவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சோ தர்மன் பார்க்கிறாரு. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாழையடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்துட்டு எழுதுறாரு. சோ அந்த கதையில பார்த்தோம் அப்படின்னா வாழையில வரக்கூடிய மாதிரியே அந்த தார் இருக்கு இல்லையா, தாரை வந்துட்டு அவங்க சுமக்கிறதுக்கு படக்கூடிய கஷ்டங்களா இருந்தாலும் சரி, இல்ல அது சுமக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, அந்த கதையில வந்துட்டு பறந்து பட்டு எழுதியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கதை ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளீனர் தரகர், அவங்க வந்துட்டு மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த வாழைத்தார் சுமக்கக்கூடிய தொழிலாளிகள், அவங்கள்ட்ட வந்துட்டு வேறம் பேசுற மாதிரி வந்துட்டு ஆரம்பிக்குது. அப்படியே அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், அந்த வாழைத்தார தூக்குதல் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அது எவ்வளவு கடினமான வேலை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே விவரிச்சுட்டு கடைசியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறுமிக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையின் மூலியமா அந்த கதை அப்படின்றது முடிவுக்கு கொண்டு வரப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாழையடி அப்படின்ற சிறுகதை இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த வாழை அப்படின்ற திரைப்படத்தை பார்த்துட்டு என்னுடைய தோழர்கள் எல்லாருமே எனக்கு கூப்பிட்டாங்க, நீங்க வாழை திரைப்படத்தை பார்க்க உங்களுடைய சிறுகதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க, அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, இந்த திரைப்படம் இருக்கு இல்லையா, அதை நான் சிறுகதையா 10 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டேன். இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த கிளீனர், டிரைவர், அந்த மாதிரியான கதாபாத்திரங்களா இருக்கட்டும், இந்த குழந்தைகளா இருக்கக்கூடிய கதாபாத்திரமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என் சிறுகதையில அப்படியே இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எடுத்து வச்சிருக்காங்க. பட் இந்த டீச்சர் கேரக்டரா இருந்தாலும் சரி, இந்த கம்யூனிசம் சார்ந்த விஷயங்கள்லாம் வருது இல்லையா, அதுவா இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த வேஸ்டா போன பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை கொடுக்குற மாதிரி சீன்ஸா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய கதைகள்ல இல்லை. அது மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா சினிமாட்டிக் சம்பந்தமா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சேர்ப்பாங்க. அதை சேர்த்து மாரி செல்வராஜ் வாழை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு பார்த்தோம்னா சோ தர்மன் சொன்னதுல இருந்து ஒரு பரபரப்பை கிளப்பினதுக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில மாரி செல்வராஜ் ஒரு ட்வீட் போடுறாரு. இப்பதான் வாழை அப்படின்ற அந்த சிறுகதை இருக்கு இல்லையா, வாழையடி அப்படின்ற சிறுகதை, அதை படிச்ச ரொம்பவே அருமையான கதை, கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சோ தர்மன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. ட்வீட்டோட மட்டுமே இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அந்த கதைக்கான லிங்க் அப்படின்றதையும் கொடுத்திருக்காரு. ஸோ இது வந்துட்டு எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கதையை போய் படிங்க, இந்த கதையை படிச்சுட்டு என் படத்தை பாருங்க, ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் புரியும் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஒரு 2-3 மணி நேரம் பிரஸ் மீட்ல கொடுக்கக்கூடிய விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா 2 வரிகள்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்துட்டு
வேலையை மாரி செல்வராஜ் கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கதையை படித்தது மூலியமாக தான் பார்த்தோம் அப்படின்னா வாழை இருக்கு இல்லையா, வாழைக்கும் வாழையடிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எனக்கு புரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு வாழையடி அப்படின்ற சிறுகதையை தர்மன் எழுதியிருக்காரு. வாழை திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர் சின்ன வயசுல பட்ட கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான வேலைகளை பார்த்து நான் என்ன ஆவேன் அப்படின்ற பயத்துல தான் வந்துட்டு சென்னைக்கு ஓடி வந்தேன். இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த வேலையே பார்த்தாச்சு, சென்னைக்கு போயிட்டு நம்மளால வேற எந்த வேலையும் பார்த்து பொழைச்சிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல தான் நான் அங்கிருந்து ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ இவருடைய லைஃப்ல நடந்த ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், அவர் லைஃப் எப்படி கடந்து வந்தாரு, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 1992 நடந்த ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே வச்சு அதுக்கான ப்ரூஃப்ஸையும் வச்சு தான் படங்கள்ல வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸா காட்டியிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாம விகடன் இருக்கு இல்லையா, ஆனந்த விகடன்ல வந்து மறக்கதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொடரையுமே மாரி செல்வராஜ் எழுதிக்கிட்டு இருந்தாரு. ஸோ மறக்கவே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொடர்ல பார்த்தோம் அப்படின்னா அப்பல இருந்தே அவர் வாழைத்தார் சுமந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அவருடைய வாழ்வியல் நடந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா பதிவு பண்றாரு. இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நான் வாழ்ந்தேன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதையே வந்துட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்றதே வந்துட்டு நான் மறக்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல இடங்களில் அதை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தன்னுடைய லைஃப்பில் எனக்கு என்ன நடந்துச்சு, அதை தாண்டி தான் எந்தெந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை பார்த்தோன்னா அவருடைய சைல்டுஹுட்டுக்கே போய் தான் படமாக எடுத்திருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆனந்த விகடன் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஊர்லேயே போயிட்டு ஒரு ஆவணப்படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் மூலியமா மாரி செல்வராஜ் அவருடைய லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அதை தான் படமா எடுத்திருக்காரு. அதே நேரத்தில் தர்மன் இருக்கார் இல்லையா, அவரும் பார்த்தோம் அப்படின்னா அவர் பார்த்து கஷ்டப்பட்ட குழந்தைகளுடைய மன ஓட்டமா ஒரு கதை அப்படின்றத எழுதியிருக்காரு. ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு ஜோனர்ஸ். ஏன்னா தர்மனை பொறுத்த வரைக்குமே அவர் எழுதியிருக்கக்கூடிய சிறுகதை இருக்கு இல்லையா, அதுல வாழை தோட்டத்தில் அந்த குழந்தைகள் படக்கூடிய கஷ்டம் என்ன அப்படின்றத காட்டியிருக்காங்க. பட் வாழை திரைப்படம் இருக்கு இல்லையா, அதுல பார்த்தோம் அப்படின்னா வாழை தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய வெளிப்புற வாழ்க்கை அப்படின்றது எந்த மாதிரி இருக்கு, அதை தாண்டி அவங்களுடைய பள்ளி வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அவங்களுடைய லைஃப் அவங்க வாழ்க்கைக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையுமே பார்த்தோன்னா படத்தில் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம எந்த திரைப்படம் எடுத்தாலுமே அதை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரைட்டர் ஒரு சிறுகதையாக எழுதியிருப்பார். அப்படி இல்லை அப்படின்னா அந்த திரைப்படத்துக்கான சாயல் அப்படின்றது வேற ஒரு திரைப்படத்தில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இங்கே தமிழில் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இது ஹாலிவுட்லேருந்து இந்த சீன் எடுத்து வச்சிருக்காங்கடா, இல்லைனா டோலிவுட்லேருந்து இந்த சீன் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இந்த சீனை பார்த்த மாதிரி இருக்குது, இது ஏதோ ஒரு படத்தில் வருமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டக்குன்னு வந்துட்டு நெட்ல இன்னைக்கு தட்டி பார்த்தோம்னா அந்த சீன் நம்ம கண்ணு முன்னாடி வர மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது இன்டர்நெட்ல இருக்கு. ஸோ நம்ம இப்படி எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா பொழுதுபோக்கா பார்க்காம அதுக்குள்ள நான் ஒரு ஆராய்ச்சி பண்றேன், அதுக்குள்ள நான் ஒரு தப்பை கண்டுபிடிச்சே ஆகணும், இவங்க மேல நான் ஒரு விமர்சனத்தை வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக தேடணும்னா கண்டிப்பா எல்லா மனுஷங்கள்ட்டையும் ஒவ்வொரு குறை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி நான் ஒரு திரைப்படம் பார்க்குறேன், அந்த திரைப்படம் எனக்கு ஒரு கருத்தை சொல்லுது, அது எனக்கு தெரியாத கருத்தா இருக்கு. லைக் நம்ம இப்போ சொல்றோம் அப்படின்னா வாழையடி அப்படின்ற சிறுகதைக்கு வந்துட்டு நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா, அப்படி ஒரு சிறுகதை இருக்கு அப்படின்றதே இந்த இஷ்யூக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஸோ அப்படி தெரியாம இருந்த ஒரு விஷயத்தை இந்த சினிமா மூலியமா எனக்கு சொல்லி தருது அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு சந்தோஷம் தான் பண்ணுமே தவிர அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதையை தான் நீ காப்பி அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் காப்பி அடிக்கல அப்படின்றது அவருக்கு தெரியும், அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். பட் அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதை காப்பி அடிச்சிருந்தா கூட அவர் காப்பி அடிச்சாரு அப்படின்றத அந்த ரைட்டர் சொல்ற வரைக்கும் நமக்கே தெரியாது இல்லையா. ஸோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இதுதான் நடந்திருக்கும், இப்படிதான் நடந்திருக்கும், மாரி செல்வராஜ் இப்படிதான் பண்ணியிருப்பாரு, அவர் திருடி தான் படம் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞனுடைய பல நாள் கஷ்டம் பல நாள் உழைப்பை நம்ம அவ்வளோ சீக்கிரமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.